ஹாய் ஃபேமிலி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ராஜ் அலெக்ஸி பேசுகிறேன். இந்த வழியில் நீங்கள் பார்க்க போகிறது டிஎன்பிசி குரூப் 2 எக்ஸாம் செப்பரேட்டாக நடத்த போகிறாங்க. ஸோ அதுக்கான புது பேட்டர்ன் டீட்டெயில்ஸு ஓகேங்களா, அது எல்லாத்தையும் பார்ப்போம். ரொம்ப கிளியராக பாருங்கள் ஓகேங்களா. அடுத்தது இப்போ நம்மக்கிட்ட கோர்ஸ் இருக்குது ரைட்டுங்களா. இந்த கோர்ஸ் என்ன, எவ்வளோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சரு, எவ்வளோ நாள் வேலிடிட்டி, எத்தனை நாளுக்கு இந்த கோர்ஸை முடிக்க முடியும், இது எல்லா டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா. சரி வாங்க பார்க்கலாம். இப்போ குரூப் 2 எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஓரல் டெஸ்ட் ஃபஸ்ட் இதை பார்ப்போம். இது நோட்டிஃபிகேஷன் டேட்டுன்னு பார்த்தீங்கன்னாக்கா மே 3rd வீக்லேருந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சரிங்களா. 3rd வீக் கண்டிப்பாக வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஸ்கோரிங், அதாவது ரேங்க்குன்னு எடுத்துப்பாங்கல்ல, அதாவது இவ்வளோ மார்க் அப்படி 200 கொஸ்டின் அப்படின்னாக்கா எதுலேருந்து எடுக்கிறாங்கன்னா 175 ஜென்ரல் ஸ்டடீஸ் ஓகேங்களா, அதுலேருந்து எடுத்துப்பாங்க. ப்ளஸ் 25 மேக்ஸ் இருக்கும் ஆப்டிடியூட் ஓகேங்களா. இது இல்லாமல் ஒரு 100 ஜென்ரல் தமிழ் இருக்குது. அந்த 100 ஜென்ரல் தமிழ் எலிஜிபிலிட்டி பேப்பர் வைக்க போகிறாங்க. அது 40 எடுத்தால் பாஸு, அது எடுத்தால் தான் நாங்கள் வந்து இந்த ஸ்கோரிங் பேப்பரை கவுண்ட் பண்ணுவோம், அதை வச்சு தான் மெயின்ஸுக்கு உங்களுக்கு கூப்பிடுவோம் இத்தனை ரேஷியோவில் அப்படின்ற மாரி புரியுதுங்களா. ஸோ அடுத்த மெயின்ஸ் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மொத்தம் 300 மார்க் தான், ஒரே ஒரு பேப்பர் தான் ஓகேங்களா. ஸோ கண்டிப்பாக ரிவைஸ்டு சிலபஸ் வரும், கவலைப்படாதீங்க ஓகேங்க. அப்போ மெயின்ஸில் இருந்த உங்களுக்கு பேப்பர் 1 தமிழ் கட்டாயத்தாள் இருக்குல்ல, அது தூக்கிடுவாங்க. அதை தூக்கிட்டு ப்ரிலிம்ஸ் உங்களை ஆட் பண்ணுறாங்க. இதனால் நல்லதாக கெட்டதாக கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்லது. இது இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸு, ஜென்ரல் இங்கிலீஷ் படித்தவங்க எல்லாருக்குமே நல்லது தான். ஏன் சொல்கிறேன்னா தமிழ் இங்கே எலிஜிபிலிட்டியாக தான் வச்சுருக்காங்க. ஸோ உங்களுக்கு இது பாதிப்பே கிடையாது புரியுதுங்களா. ஜிஎஸ்ஸு மேக்ஸ் தான் டிசைடே பண்ண போகுது ஓகேவா. ஸோ அதனால் நீங்கள் போராடினதுக்கெலாம் ஒரு பெரிய ஒரு விடிகாலம் வருதுன்னு தான் நான் சொல்லுவேன். நல்லது, பாசிட்டிவிட்டி ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம கோர்ஸ் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் சொல்லிடுறேன். 5999 ரூபா ஃபீஸுங்க. முதல் 300 பேருக்கு மட்டும் 3999 ரூபா, முதல் 300 பேருக்கு மட்டும்தான். இதெல்லாம் சேலஞ்சாகவே எடுத்து நடத்துகிறாங்க. நிறைய பேர் நினைப்பீங்க இப்போ நம்ம என்கிட்ட தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸும் குரூப் 2 கிளியர் பண்ணிருக்காங்க, இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸும் கிளியர் பண்ணிருக்காங்க. நம்மகிட்ட 2 மெட்டீரியல் நல்லா இருந்ததால் தான் ஒழுங்காக படித்தாங்க, கரெக்டாக கைடன்ஸ் கொடுத்தோம் ஓகேங்களா. 80% உங்களுடைய உழைப்பு தாங்க, 20% என்னோடய ஒர்க்கு. அதை நம்பி ஜாயின் பண்ணுறது ரெடியாக இருக்கீங்களா, அவ்வளோதான். டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க ஓகேவா. மே மாதம் வந்துச்சுன்னா அடுத்த 3 மாதம் உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும் புரியுதுங்களா. மேயில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் எடுத்துனா இந்த ஜூன் ஜூலை ஆகஸ்ட் எண்டு இல்லைனா கூட செப்டம்பர் ஃபஸ்ட் வீக்கில் இதேமாரியே ஒரு 13ஆம் தேதி 10ஆம் தேதிக்குள்ளே எக்ஸாம் இருக்கும். அப்போ டைம் வேஸ்ட் பண்ணுறதா என்ன பிரயோஜனம். இப்போயே வாங்க குரூப் 2 ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சு படிப்போம், வச்சு ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். மெயின்ஸ் எக்ஸாம் முன்னாடி மெயின்ஸ்க்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தா போதும் ஓகேங்களா. ப்ரிலிம்ஸ்க்கான கரண்ட் அஃபேர்ஸ்லாம் பக்காவாக இருக்கும், எதுவுமே மிஸ்டேக், ரொம்ப டஃப்பாக இருக்கும் கொஷின்ஸ் எல்லாம். இங்கேயே எல்லா டஃப்னஸும் பார்த்துட்டு போயிடுங்க. ஸ்கூல் புக்ஸ் எல்லாம் ரொம்ப ஈஸியான டெஸ்ட்டாக இருக்கும். அதாவது எது எப்படி கொண்டு போகணும், உங்கள் டைமுக்கு ஏற்ற மாதிரி கொண்டு போகிறது எல்லாமே பக்காவாக பண்ணும் ஓகேங்களா. இந்த கோர்ஸ் வேலிடிட்டி பார்த்தீங்கன்னா டிசம்பர் 30, 2025 உண்டு குரூப் 2க்கு மட்டும் சரிங்களா. இதேமாதிரி குரூப் 2க்கு உங்களுக்கு தனியாக ஒரு பேட்டர்ன் வீடியோ போடுறேன் பாருங்கள் ஓகேவா. இப்போ இதுக்கான ஷெடியூல் பார்ப்போம் வாங்க. இப்போ நீங்கள் பார்க்குற ஷெடியூல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா குரூப் 2 ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ்க்கானது 100 நாள் பேட்ச். இது வந்து வேலிடிட்டி வந்து 2025 வேலிடிட்டி உண்டு ஓகேங்களா. ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட இது என்ன பேர் என்ன ரேங்க் எடுத்துருக்கோம் அதெல்லாமே ப்ரூஃப் வீடியோஸ் இருக்குது, போய் பாருங்கள் ஓகேங்களா. குரூப் 2 மட்டும் கவுன்சிலிங் முடிச்சுனா அவங்களோட டீட்டெயில்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணுவேன் ஓகேங்களா. இப்போ இந்த ஷெடியூல் வந்து பார்த்தீங்கன்னா டே 1 பண்ணிங்கனாக்கா டெஸ்ட் பேட்ச் 3 டெஸ்ட் நம்பர் 1, அதாவது என்னன்னாக்கா 6th டேர்மில் ஹிஸ்ட்ரி படிக்கணும் ஓகேங்களா. அடுத்து ஜென்ரல் தமிழில் 6th டேர்மில் யூனிட் 1 5 வீடியோஸ் படிப்பீங்க. அப்புறம் மேக்ஸில் ஒரு 1 இருக்கும் கண்டென்ட், அதெல்லாமே உங்களுக்கு தனியாக ஆட் பண்ணுறோம் ஓகேங்களா. அடுத்த மெயின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட்டுன்னு இருக்கும் ஓகேங்களா. இப்போ இதில் டெஸ்ட் தான், இந்த மெயின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் இருக்குல்ல, இப்போதைக்கு படிக்க வேணாம். மெயின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் ஃபோல்டர் மட்டும், அந்த கண்டென்ட் மட்டும் நாம் ப்ரிலிம்ஸ் எக்ஸாமுக்கு அப்புறம் படிச்சிக்கலாம் ஓகேங்களா. இப்போ அதில் கை வைக்க வேணாம். அதனால் இதில் ஷெடியூல் இந்த டெஸ்ட்லாம் உங்களுக்கு வரும், கடைசியாக வரும், கடைசியாக இப்போ எழுத வேணாம். இப்போ நீங்கள் எழுதுனா டெஸ்ட் நம்பர் டே 2 பாருங்கள், சோஷியல் இஷ்யூஸ் கிளாஸ் 1 to 3, பாப்புலேஷன் அன்எம்ப்ளாய்மெண்ட், சைல்டு லேபர், இதுக்கு வந்து ஒரு 9-15 மார்க். நிறைய பேர் சும்மா 2 கொஸ்டின் 3-5 கொஸ்டின் அப்படிலாம் கொடுப்பேன், அப்படிலாம் கிடையாதுங்க. ஒரு கண்டென்ட் எடுத்தால் நான் ஒரு 3 கிளாஸ் கொடுக்குறேன்னா அதுலேருந்து ஒரு 9 கொஸ்டின் கேட்டுருக்கேன்னா அதை யோசிச்சு பாருங்கள். அதை நீங்கள் எழுதுறதுக்கே கரெக்டாக இருக்கும். அதை நீங்கள் புரிஞ்சால் மட்டும்தான் எழுத முடியும். கண்டென்ட்டை பார்த்து படித்து புரிஞ்சுக்கிட்டு எழுதணும். அதுக்கு நான் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பேன் புரியுதுங்களா. இதுமாதிரி ரொம்ப டெப்த்தாக இங்கேயே உங்களுக்கு பேசிக்ஸில் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்குறதா கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக மைண்டில் ஏறும் புரியுதுங்களா. அடுத்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வரும், அப்புறம் திரும்ப பாலிட்டி கிளாஸ் வரும் புரியுதுங்களா. மெயின்ஸ்க்கு அதேமாதிரி ப்ரிலிம்ஸ்க்கு அந்த கண்டென்ட் அப்படியே ஆட் ஆகிட்டே இருக்கும், வந்துகிட்டே இருக்கும். ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் ரெண்டு வந்துட்டே இருக்கும் புரியுதுங்களா. அப்புறம் அதுமாரி ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒட்டுமொத்த கண்டென்ட் சீக்கிரமாக முடிச்சிடலாம். நம்ம சொல்லப்போனால் ஒரு 67 டேஸில் வந்து பார்த்திங்கன்னா மெயின்ஸ்லாம் முடிச்சது பாருங்கள், ரிவிஷன் டெஸ்ட்டே வந்துடும் பாருங்கள் புரியுதுங்களா. கிட்டத்தட்ட ஒரு 67 டேஸில் சோஷியலிஸ்ட்டு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பாலிட்டிக்கான மெயின்ஸ் இதே முடிச்சிருவீங்க ஜஸ்ட்டு 67 டேஸில். அதுக்கப்புறம் ரிவிஷன் டெஸ்ட் மட்டும்தான் உங்களுக்கு இருக்கும் மெயின்ஸுக்கு புரியுதுங்களா. ஸோ ப்ரிலிம்ஸ்க்கான டெஸ்ட் தான் கொஞ்சம் டெப்த்தாக கொடுத்துருப்பாங்க, ஏன்னா சின்னதாக கொஞ்சமாக படிச்சுட்டு இருப்பீங்க, அதனால கொஞ்சம் டைம் எடுக்கும் புரியுதுங்களா. அதுவும் நம்ம முடிச்சிடும். சயின்ஸ் லாஸ்ட்டாக படிக்க போகிறோம் ஃபுல்லாக, அதுக்கப்புறம் டெஸ்ட்டு தான், இது ஃபுல்லாக டெஸ்ட்டு தான், ப்ரிலிம்ஸ்க்கான டெஸ்ட்டு தான் போயிட்டுருக்கோம் புரியுதுங்களா. இதுமாதிரி தனித்தனி ஃபோல்டராக போட்டு உங்களுக்கு அழகாக வச்சுருவாங்க, நீங்கள் ஈஸியாக நிம்மதியாக படிக்கலாம் ஓகேங்களா. ஃபுல் மார்க் டெஸ்ட் எடுத்துருக்கும், கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் இது வரைக்கும் வரும், இது எல்லாமே இருக்கும். இது வந்து குரூப் 2க்கானது சரிங்களா. தனியாக கோர்ஸ்லாம் க்ரியேட் பண்ணிட்டேன், நீங்கள் பாட்டு நிம்மதியாக படிக்கலாம்.
ஓகேங்களா. இப்போ இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணுறீங்க, குரூப் 1 எக்ஸாம் அப்ளை பண்ணுறீங்க, குரூப் 4 எக்ஸாம் பண்ணிருக்கீங்கன்னா அதுவும் நீங்கள் படிக்கலாம், நிம்மதியாக படிக்கலாம். ஓகேங்களா. ஆனால் குரூப் 1 மெயின்ஸுக்கு இது யூஸ் ஆகாது. ஏன்னா இதில் இருக்க சப்ஜெக்ட்டு ஜஸ்ட் ஒரு 3 சப்ஜெக்ட் தான் அதில் கவர் ஆகும். அதில் வந்து நீங்கள் 9 சப்ஜெக்ட் படிக்கணும். அப்போ நீங்கள் ஃபுல்லாக உங்களுக்கு குரூப் 1 தேவை, குரூப் 2 வேணால் நீங்கள் 5,900 rupees கட்டி ஜாயின் பண்ணிக்கோங்க. குரூப் 1ஆகவே ஆக்சஸ் கொடுத்துறேன், குரூப் 2 நீங்கள் படிக்கலாம். சரிங்களா. அடுத்த வீடியோவில் நம்ம வந்து குரூப் 2 பற்றி பார்ப்போம். பை ஃப்ரம் டெக் ஆல் தி பெஸ்ட்.